ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு நிலை உண்டாகும்ன்றதுதான் இந்த காணொலியில நம்ம தெளிவா விவரமா நம்ம பார்க்கணும். ஏன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு ஜென்ம குருவா இருக்காரு, அந்த இடத்துல குரு பகையா நிக்கிறாரு. அவர் உங்களுக்கு ஆல்ரெடி அஷ்டமாதிபதி, லாபஸ்தானாதிபதி, 11ஆம் வீட்டிற்கு அதிபதி. அப்போ இந்த ஸ்தான பலம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ ஜென்ம குரு இனம் புரியாத பயத்தை கொடுக்கும், இனம் புரியாத மன அழுத்தத்தை உண்டாக்கும். ஒரு சில விஷயங்களை அதிக அளவுல சிந்திக்கக்கூடிய நிலையை உண்டாக்கிடும். இது இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, அந்த மாதிரி ஆயிடுமா, இந்த மாதிரி ஆயிடுமான்ற பல யோசனைகள் உங்களுக்குள்ள உருவாயிருக்கும். சில விஷயங்களை காரணமே இல்லாம செய்யலாம் செய்யலாம் செய்யலான்னு பிரேக் பண்ணியே வச்சிருப்பீங்க. நல்லா தெரியும் செய்யலான்ட்டு, ஆனா என்ன பண்ணாலும் அது செய்ய முடியல, அடுத்த கட்டத்துக்கு அடி எடுத்து வைக்க முடியல. அது மட்டுமல்ல, நீங்க மட்டும்தான் இப்படி இருக்கீங்களான்னா, நீங்க கேட்கறவங்க, உங்களுக்கு கொடுக்கறவங்க, நீங்க வேலையை சொல்லி அனுப்புறவங்க, உங்களுக்கு வேலையை செய்யறவங்க யாரை பார்த்தாலும் நீங்க எங்க கூப்பிட்டு சொன்னாலும் அதெல்லாம் அப்படியே பிரேக் ஆகி தான் நிக்குது. எதுலையுமே ஒரு கிளாரிட்டி இல்லை. அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல், இது எல்லாத்தையும் தாண்டி அஷ்டமாதிபதி ஜென்மத்துல நின்னா கடந்த காலகட்டங்களில் சில விபத்துகள், சில பாதிப்புகள், குடும்ப ரீதியில தேவையில்லாத மன குழப்பங்கள், கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஏன் படிக்கக்கூடிய கல்வியில பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு கல்வி மேன்மை இல்லாத ஒரு சூழல், இதுல சில செய்யக்கூடாத வேலைகளை, இதை கமிட்மெண்ட்டே எடுத்திருக்க கூடாது, அதை எடுத்து அதுல நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய நிலை, ஆன்லைன் சம்பந்தப்பட்ட ரீதியில நிறைய இழப்புகளை சந்திக்கக்கூடிய நிலை, இது எல்லாத்தையும் கடந்த காலகட்டங்களில் கடந்த வந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்போ குரு பகவான் அந்த இடத்துல வக்கர நிலை அடைகிறார். வக்கர நிலைன்றது தன் நிலை மாறும் பொழுது உருவாகக்கூடிய ஒரு வைப்ரேஷன் தான். அப்போ வக்கரம்ன்றது இருக்கிற இடத்துல பின்னோக்கி வரக்கூடிய ஒரு சூழல், பட் பின்னோக்கி வர்றதில்லை, அதே இடத்துலயே சற்று அப்படியே நம்ம நின்ன இடத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருக்கிற நாம சட்டுன்னு ஒரு வைப்ரேஷன் வரும் பொழுது நம்ம மன அழுத்தத்தினாலேயோ ஒரு பிரெயின் வைப்ரேஷனாலேயோ டக்குன்னு கிருகிருன்னு வந்தா நம்ம எப்படி அப்படியே ஒரு சூழல் உண்டாகுமோ அந்த மாதிரியான ஒரு ஸ்பீட் அந்த இடத்துல உருவாகும். அந்த ஸ்பீடால குரு பகவான் தனது பார்வை விழக்கூடிய இடத்துல எல்லாத்திலையுமே திடீர் யோகத்தையும், திடீர் மேன்மைகளையும், திடீர் அதிர்ஷ்டங்களையும் உண்டாக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த இடத்துல உருவாகுது. அப்போ அந்த அமைப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை நாளா என்னால இதை செய்ய முடியல, என்னால இது பண்ண முடியல, எவ்வளவோ முயற்சிகள் எடுக்கிறேன், எவ்வளவோ கஷ்டப்படுறேன், என்னுடைய கடனை நான் கட்ட முடியலன்னு நினைச்சு வருத்தத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு 100% மாபெரும் மாற்றங்கள் உண்டாக போகுது. காரணம், உங்களது 9ஆம் வீட்டிற்கு அதிபதியும் 10ஆம் வீட்டிற்கு அதிபதி சனி பகவானும் கிட்டத்தட்ட அவர் தனது சொந்த வீட்டில நிற்க, அதே 9ஆம் வீட்டை இந்த குரு பகவானது பார்வை அந்த இடத்துல விழும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இது. இந்த காலகட்டங்களில் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லானதா இருக்கும். மாபெரும் மாற்றங்களை உண்டாக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும். அதனால மனசுல தன்னம்பிக்கையோட முழுமையான வைராகியத்தோட இறங்கி சாதிக்கிற நேரமா உங்களுக்கு இருக்கும் நான் சொல்றேன். அதற்குரிய முயற்சிகளை எடுங்க. முதலில் உங்களுடைய தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை சரி செய்யக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும். எவ்வளவோ முயற்சி எடுத்திருப்பீங்க, மற்றவங்களை சார்ந்து உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி தொழில நல்ல இலக்கு நோக்கி கொண்டு வந்த நீங்க, உங்களை பார்த்து மற்றவங்க வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய அம்சங்களும் உங்களுடைய ஸ்பீடும் உங்களுடைய ஒவ்வொரு வேலையும் இருந்திருக்கும். ஆனா என்ன நடந்ததோ யார் கண் பட்டதோ தெரியல, கொஞ்ச காலகட்டங்களில் இருந்து எல்லாமே நஷ்டங்கள், சரிவுகள். இதனால கடனாளியானதுதான் மிச்சம். யார் யாரெல்லாம் நம்பி எனக்கு வேண்டியவங்க நினைச்சேனா அவங்களே எனக்கு துரோகம் பண்ணக்கூடிய நிலைகள் உண்டாயிடுச்சு.
உருவாயிடுச்சுன்ற அளவுக்கு சில பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க. இதனால கூட வேலை செஞ்சவங்களும் உங்ககிட்ட வேலை செஞ்சவங்களும் ஏன் வேலை ஆட்கள் மட்டும் அல்லாம பார்ட்னர்ஷிப் ரீதியிலையும் நீங்க வேலை சார்ந்த விஷயங்கள் எடுத்த இடமும் கொடுத்த இடமும் எல்லாமே உங்களுக்கு சற்று எதிர்மறைவான ஒரு சூழல் எல்லாமே உண்டா இருந்திருக்கு. அப்போ இதுல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும். இந்த நேரம் இந்த குரு பகவானால உங்களுடைய வாழ்க்கையில உங்க வாய் வார்த்தைக்கு மீண்டும் ஒரு பலமான ஒரு வேல்யூ உண்டாகக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும். நீங்க சொன்ன வார்த்தைகள் யார் யார் கேட்காம கடந்த காலகட்டங்களில் அலட்சியமா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் கேட்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும். ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க. சில யோசனைகள் சடனா உங்களுக்கு வரும். அதை அப்படியே ஆக்டிவ் பண்ணி ஒரு நல்ல ஒரு ரிசல்ட், ஒரு நல்ல குரோத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா உங்க கடன் சுமைகள் தீரக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும். நினைச்சதை முடிக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும். நினைச்சதுன்னா நீங்க இத்தனை நாளா எது லட்சியமா நினைச்சீங்களோ, எந்த இலக்க நோக்கி பயணம் பண்ணீங்களோ அதை நோக்கி நீங்க சாதிக்கக்கூடிய நேரமா இது இருக்கும். ஏன் இவ்வளவு போல்டா சொல்றேன்னா, ரிஷபராசி அன்பர்கள் உழைப்பாளிகள், பிரகாசமான மன உற்சாகமா வைத்து நீங்க மனசுல பல்வேறு விதமான குழப்பங்களோடு இருந்தாலும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களை சந்தோஷப்படுத்துறதுல குறியா இருப்பீங்க. அப்பேற்பட்ட நீங்க உழைப்புன்னு உழைச்சிங்க, சம்பாரிச்சிங்க, எவ்வளவோ வந்தது. ஆனா கடைசியில் இன்னைக்கு கணக்கெடுத்து பார்த்தா உங்களுக்கு நீங்க எதையுமே செய்ய முடியல. உங்க குடும்பத்திற்காக எதையும் உருவாக்க முடியல. ஒரு வீடு கட்டலாம், பூமி வாங்கலாம், எதையாவது ஒன்று அடுத்த கட்டத்துக்கு ஒரு சேஃப்டியை உருவாக்கலாம்னு பார்த்தா இங்க வரது தெரியுது, எடுத்து மறுபடியும் தொழில போடுறீங்க, எல்லாத்தையும் பண்றீங்க, கடைசியில பார்த்தா மீண்டும் ரோலிங் ரொட்டேஷன்ல தான் எல்லாமே போயிட்டு இருக்கு. அப்போ ஏன் இப்படி இருக்குன்ற ஒரு மன அழுத்தம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கு. அதற்கு ஒரு வாய்ப்பு இப்போ கிடைக்குது. எப்படின்னா, இந்த குரு பகவான் 5ஆம் வீட்டை பார்க்கறதுனால நினைச்சது நடக்க போகுது. குறிப்பா நிறைய பேர் வீடு வாங்க போறீங்க. வீடு வாங்குறதுக்கு உண்டான அக்ரிமெண்ட் போட்டு வீடு வாங்குறதுக்கு உண்டான அட்வான்ஸ் பண்ண போறீங்க. இன்னும் சிலர் வீடு அதாவது அந்த குடியேறக்கூடிய வாய்ப்புகள், வீடு கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்குவீங்க. அதற்குரிய வேலைகளை தொடங்க போறீங்க. சிலர் பெரிய லெவல்ல பூமிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய சூழல்கள் உண்டாகும். வாழ்க்கையில் ஒரு 5 சென்ட், ஒரு 4 சென்டாவது நம்ம ஒரு இடம் வாங்க முடியுமான்னு நினைச்சு ஏக்கத்துல இருந்தவங்களுக்கு இந்த தருணத்தில் அதற்குரிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்க போகுது. அப்போ குடும்பத்தில் சுபகாரியங்களும் நடக்க போகுது. குறிப்பா ரிஷபராசி அன்பர்களே, திருமண வாய்ப்புகளுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்து உங்களை விட எந்த தகுதி இல்லாதவங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் அமைஞ்சு இன்னைக்கு அவங்க திருமணமாகி இன்னைக்கு அவங்களுக்கு பிள்ளைகளும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே இருந்தும் கூட தனக்கு எல்லா வாய்ப்புகள் நெருங்கி வந்து எல்லாம் விலகி போயிடுச்சு. இங்க ஒழுக்கம் இருக்கு, உழைப்பு இருக்கு, கை நிறைய சம்பளம் இருக்கு. ஆனா எல்லாமே எல்லா தகுதி இருந்துமே எங்க போய் கேட்டாலும் காரணமே இல்லாம ரிஜெக்ட் ஆகுதுன்ற ஒரு குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு 100% வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த குரு பகவான் பார்வை 7ஆம் வீட்டில் விழுது. திருமண வாய்ப்பு உங்களுக்கு உண்டாக போகுது, உருவாக போகுது. அடுத்தது உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல விழக்கூடிய குரு பகவான் புத்திரகாரகனால ஏற்கனவே திருமணமாகி எனக்கு ரொம்ப நாளா புத்திரபாக்கியம் இல்லைங்க, கைக்கூடி வர மாதிரி தெரியுது, 10 நாள் 1 மாசம் பக்கமா நிக்கிற மாதிரி தெரியுது, மறுபடியும் பார்த்தா அப்படியே போயிடுது, தள்ளி போற நாட்கள் கூட மீண்டும் நமக்கு அந்த வாய்ப்புகள் இழக்கக்கூடிய சூழல்கள் உண்டாகுது அப்படின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பா இந்த தருணத்தில் அதற்குரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டாக போகுது. இதுல குறிப்பா சொல்லணும்னா, உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு நட்புகள் ரீதியில பண வருவாய்கள் வரப்போகுது. நீங்க பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ண போறீங்க. அவங்களுக்கு வேலை சார்ந்த வாய்ப்புகள் கிடைக்கலையே, திருமண வாய்ப்புகள் அமையிலேயே நினைச்சவங்களுக்கு 100% அதற்குரிய வாய்ப்புகளும் கிடைக்க போகுது. இதுல குறிப்பா சொல்லணும்னா, உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வியில சில தடைகளும் அதுலயும் ஆரோக்கிய ரீதியில சில பாதிப்புகளும் இருக்குன்னு நினைச்சவ உங்களுக்கு கண்டிப்பா அதுல ஒரு நல்ல
தெளிவு அவங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா புத்திரகாரகன் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தை பார்க்கறது அவ்வளோ ஒரு மிகுதியான அமைப்பு. அதுவும் அவர் வக்கர நிலையில் இருந்து பார்த்தால் மிகச்சிறந்த அமைப்புகள் உண்டாக போகிறது. தீராத விஷயங்கள் தீரப்போகுது. நடக்காதா இது அவ்வளவுதானா, இது நடக்க போவதா நினைச்ச விஷயம் கூட இப்போ நடக்கக்கூடிய ஒரு தருணமா உருவாக போகுது. ஆக முயற்சிகளை பலப்படுத்தினால் 100% மாபெரும் மாற்றங்கள் உண்டாகும். நீங்க பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குரிய திருமண வாய்ப்புகளை பார்த்து செய்திருப்பீங்க. அதுல தேவையில்லாத சிக்கல்களும் பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல்கள் உண்டாயிருக்கும். நல்ல அருமையான பெற்ற பிள்ளைகளா இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்து திருமணம் செஞ்ச இடத்துல இன்னைக்கு தகுதிக்கும் அவங்களுடைய நல்ல மனசுக்கும் அவங்களுடைய ஒழுக்கத்துக்கு ஏற்ற வாழ்க்கை அமைச்சு தர முடியலையன்ற அளவுக்கு சில குழப்பங்கள் வந்திருக்கும். இது எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்துல குறிப்பா பேக் பெயின், அதுலேயும் அஜீரண கோளாறு, வயிறு சம்பந்தப்பட்ட ரீதியில பாதிப்புகள், இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை கொடுத்திருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு காலமா இது உங்களுக்கு இருக்கும். குறிப்பா ரிஷபராசி அன்பர்கள் குடும்ப ரீதியில கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் ரீதியா தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறீங்க. உங்களால உங்களுக்கு பிரச்சனை வரல, மற்றவங்களுக்காக வந்ததுதான். சொந்தம், பந்தம், உற்றார், உறவினர், நட்பு ரீதியில அவங்களுக்காக ஒரு விஷயத்த பேச போய் கடைசியில உங்களுக்குள்ள தேவையில்லாத குழப்பங்கள் ஒரே வீட்டில அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு நிலையில் எல்லாத்தையும் வாழக்கூடிய ஒரு சூழல்கள் உண்டாகிருக்கு. இது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும். ஆக முயற்சிகளை பலப்படுத்தினால் 100% மாபெரும் மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும். கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பூர்வீக சொத்துக்களில் ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள் ரீதியிலையும் உறவு முறை ரீதியிலையும் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும். அதுலேயும் குறிப்பா வேலையில மாபெரும் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும். வேலை கிடைக்கல, வேலை எனக்கு போயிடுச்சு நினைச்சு வருத்தத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. அதே நேரத்தில் செய்துட்டு இருந்த வேலையில கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷனும் கிடைக்கக்கூடிய ஒரு காலம். செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்பட்ட அந்த சிக்கலில் இருந்து மீண்டு வெளியில சாதிக்கக்கூடிய நேரம். குறிப்பா அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ப்ரொமோஷன் மட்டும் அல்லாம டெம்பரவரியா இருக்கிறவங்களுக்கு பர்மனன்ட் கிடைக்கக்கூடிய ஒரு காலம். அதுலயும் அரசியல் சார்ந்த ரீதியில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் திருப்பங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும். ஆக மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையில மாபெரும் மாற்றத்திற்குரிய ஒரு நிலை இந்த காலகட்டங்களில் உண்டாக போகுது, உருவாக போகுது. முயற்சிகளை பலப்படுத்துங்க. குரு பகவான் வக்கர நிலையால மாபெரும் மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். இந்த காலகட்டங்கள் சரியா பயன்படுத்துங்க.